அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். புத்தகம் என்பது அச்சிடப்பட்ட இசை என்றார் காஃப்கா. புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்றார் லெனின். ஆசானாய் கோளின்றி கோபமின்றி போதிக்கும், தேடுதல் தந்திடும் தேடவிடாது, தவறெல்லாம் திருத்திடும் வன்சொல் இல்லாது. என் உலகாயிருக்கும் மனிதரே இன்றி போனாலும் புத்தகம் போதும், உற்ற நண்பன் போலாகும். எழுத்துகளும் உயிர் பெற்று வாழ்வது வாசிப்பவரும் நேசிப்பவரும் உள்ளவரையே. எனவே வாசிப்பை நேசிக்க வாரம் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு ஆளுமைகள் எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்பில் அவரவர்களுக்கு பிடித்த புத்தகத்தை பகிர இணைகிறார்கள். அந்த வரிசையில் இன்று நம்மோடு இணைய இருப்பவர் நாராயணி அம்மா அவர்கள். இவர் காரைக்குடி அருகிலுள்ள ஸ்ரீராம் நகரில் தன் கணவர் காசிநாதருடன் வசித்து வருகிறார். தற்போது எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியில் இணைகிறார் நாராயணி அம்மா அவர்கள். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். புத்தக வாசிப்பின் பெருமையை பற்றி இந்த தரம் பேசலான்னு சொன்னாங்க. புஸ்தக வாசிப்புங்கிறது நமக்கு எப்படி அதை சொல்லணும் அப்படின்னா, அது ஒரு தனி உலகம். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், புதுசாக ஒரு இடத்த பார்த்தோன்னே அந்த இடத்து மூலமாக கிடைக்கிற நமக்கு மகிழ்ச்சியை யாராவது நமக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றோம். கன்னியாகுமரி போகிறோம், கடல் அலையில் குளிக்கிறோம், திருவள்ளுவர் சிலையை பார்க்குறோம். பார்க்காதவங்கள்ட்ட அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதை நம்ம சொல்கிறத வச்சு அவங்களுக்கும் அதை பார்க்கணும் போல் அப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் அதே மாதிரி நான் சொன்னதை வச்சு நீங்கள் கன்னியாகுமரி போனீங்கன்னா அதே கடல் இருக்கும், அதே திருவள்ளுவர் சிலை இருக்கும், அதே அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் புஸ்தக வாசிப்புக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடுன்னா, நான் ஒரு புஸ்தகம் வாசிப்பேன், அதில் உள்ள கதை மாந்தர்களை பற்றியும் கதாநாயகிகள் இடம் இதுகளை பற்றியெல்லாம் நான் ஒரு பார்வை கற்பனையில் வச்சுருப்பேன். அதை உங்கள்கிட்ட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சொல்லும்போது அந்த கதை பிடிச்சி நம்மளும் படிப்போம் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அதே கதை மாந்தர் வேறு விதமாக தெரிவாங்க. ஒரு கதை புஸ்தகத்தை படித்தோம்னா 5 பேர் உட்காந்து அதை 5 பேரும் 5 விதமாக அதை விமர்சனம் பண்ணலாம். ஒவ்வொருத்தர் பார்வையிலையும் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதனால் புஸ்தகங்கிறது ஒரு தனி உலகம். மற்ற உலகத்தை காட்டியும் புஸ்தக வாசிப்புங்கிறது தனி உலகம். இது புஸ்தக வாசிப்பாளர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னோடய ஆசை எனக்கு இப்போ 65 வயசு ஆகுது. நிறைய புஸ்தகம் படிச்சிருக்கேன். புஸ்தகம் ஆரம்பம் எப்படி சொல்கிறது அப்படின்னா, எனக்கெல்லாம் ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கும்போது அந்த காலத்தில் கிராமத்தில் இருந்தவங்க பொண்ணு வயசுக்கு வந்துருச்சுன்னா வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, ரேடியோ கேட்கலாம் எப்பாவது. அதுக்கும் வசதி இல்லைங்கிறப்போ படிப்பு ஓரளவு கூட நிறுத்திட்டாங்க, வெளியே போகக்கூடாதுன்னு. அப்போ மளிகை ஜாமான்லாம் என்ன ஆகும்னா பேப்பரில் தான் கட்டி வரும். புஸ்தக படிப்பில் கல்வி படிப்பில் எனக்கு அவ்வளோ ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆர்வம் இல்லைனாலும் படிக்க சொன்னாங்க. அதுக்கு அம்மா அப்பாவுக்கு இன்றைக்கும் நான் நன்றி சொல்லணும். ஓல்டு எஸ்எஸ்எல்சி வரையும் படித்தேன். கடனுக்கு தான் படித்தேன், படிக்க வச்சாங்களே அப்படிங்கிறதுக்காக படித்தேன். அதை விட இந்த பேப்பர் மடித்து வருது பாருங்கள், துவரம்பருப்பு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் மடித்து வரும்போது அதை அடுப்பில் தூக்கி தான் போடுவோம். பருப்பு இதெல்லாம் கொட்டிட்டு பேப்பரை அடுப்பில் போட போகையில் அந்த பேப்பரை பிச்சு பார்ப்பேன். அதில் ஃபஸ்ட்டு எனக்கு முதலாக இன்னமும் நினப்பு இருக்குது, ஆண்டி பண்டாரம் பாடுகிறார் அப்படின்னு ஒரு வரி. அதை பார்த்த உடனே நகைச்சுவையாக இருக்கே அப்படின்ட்டு பார்த்தேன். ஒரு 2 லைன் தான், ஒரு பாடல் மாதிரி. ஆனால் அது பாட்டாகவும் இருந்துச்சு, சமுதாயத்தை ஒரு கேள்வி கேட்குற மாதிரியும் ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரியும். நம்ம அந்த NS கிருஷ்ணனை சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்புறம் அதே தொடர்ந்து தான் எனக்கு படிப்பு ஆர்வம் வந்துச்சு. இன்னொரு தோரம்பருப்பு பாக்கெட்டில் எப்படின்னா, இன்னொரு சாமான் மடித்து வந்த பாக்கெட்டில் ராணிமுத்து அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தோட குட்டி ராணிமுத்து, மாலைமதி, தேவி, இந்த மாதிரி நிறைய வாரமலர்கள், தமிழ்வாணனோட துப்பறியும் கதைகள் சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அதே மாதிரி அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அப்புறம் அம்மாக்கிட்ட படிப்பு முடிஞ்சு போச்சு, அம்மாக்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி நாவல் புஸ்தகம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு நிறைய படித்தேன். அதில் மனசில் நின்று இந்த மாதிரி அறிமுகம்னு இந்த நிகழ்ச்சி சொன்னதுனால நான் இந்த புஸ்தகத்தை அறிமுகப்படுத்த கடமைப்பட்டிருக்கேன், நன்றி கடன் பட்டிருக்கேன். ஜெயகாந்தன் சாரை வணங்கி அவர் எழுதின சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற புஸ்தகத்தை பெருமையோடு அறிமுகப்படுத்தி உறக்க சொல்கிறேன். ஏன்னா அது நிச்சயம் ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய புஸ்தகம்னு நான் நினப்பேன். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, அவர் எழுதி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியல, நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் படிக்க ஆரம்பித்தேன், எனக்கு 15 வயசாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் 2-3 தடவை படிச்சுட்டேன். அதில் அந்த கங்கான்னு ஒரு சில புஸ்தகங்கள் படித்தோன்னா அந்த கதைகள்லாம் கூட மறந்து போயிடும். அந்த பாத்திரங்களும் அந்த பாத்திரங்களோட குணாதிசயமும் நமக்கு அப்படி உறைஞ்சு போயிடும். கங்காங்கிறவ நெருப்பு மாதிரி இன்னமும் எனக்குள்ளே இருக்கா. அதை கதையை சொல்லணும் அப்படின்னாக்க குறிப்பிட்ட ஒரு 2-3 லைன் சொல்லிடுறேன். அவள் ஒரு சின்ன பொண்ணு, ரொம்ப
விவரம் தெரியாத ஒரு பொண்ணு பள்ளிக்கூடம் படிச்சுட்டு பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு வர்றா. மழைக்காக ஒதுங்கி ஒரு இடத்துல இருக்கா. அப்போ ஒரு கார் வந்து நிற்கிது. காரில் இருக்கவர் கூப்பிடுறாரு. யதார்த்தமான ஒரு பொண்ணு காரில் கூப்பிடுறாரே, நம்ம போகலான்னு நினச்சி தான் போனான். அது அந்த காலத்துலேயும் சரி, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கும் சரி, அது நம்ம யோசிச்சு செய்யணும். ஏறி உட்காந்துட்டா. ஏறி உட்கார்ந்த பிறகு நடந்தது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு சொல்லிடுவோம், வச்சிருவோம். அது இவளோட சம்மதம் இல்லாமையும் நடக்கலை, அவர் பலவந்தப்படுத்தவும் இல்லை. ஒரு நடந்து போச்சு. ஒரு அது என்ன விதமாக சொல்கிறேன்னு தெரியல. அது நடந்த உடனே இவ என்ன பண்ணிட்டா, அவர் வீட்டுக்கே கூட்டி கொண்டு வந்து விட்டுறாரு. இன்னமும் பாருங்க, அவரை வந்து கெடுதல் செஞ்சவன், இந்த பொண்ணை கெடுத்தவன். ஆனால் அவனை அவன்னு சொல்ல மனசு வரல. ஏன்னா புஸ்தகத்தை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கிட்டு போனீங்கன்னா தான் தெரியும், அந்த கேரக்டர் அவருன்னு சொல்லத்தான் மனசு வருது. பேரு கூட வரல, தெரியல. அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டில் வாசலில் கூட்டி கொண்டு விட்டு போயிட்டான். இந்த இடத்துல ஒன்று என்னென்னா, நம்ம பெற்றவங்க இன்றைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு பொண்ணு தவறியே விழுந்துட்டா, பலாத்காரமே பண்ணலை, தான் தெரிஞ்சே வயசு காரணமாவோ இல்லை சபலப்பட்டோ ஒன்று செஞ்சிட்டான்னா தப்புன்னு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சு சொல்லி, இனி இந்த மாதிரி செய்யாதம்மா அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அந்த பொண்ணை வீதியில் நிற்க வச்சு அடித்து, விளக்கமாறால் அடித்து, தலையில் தண்ணியை ஊற்றி, அந்த தெரு ஒரு லைன் வீட்டில் குடியிருப்பாங்க, அந்த தெருவே பார்த்து சிரிக்கிற மாதிரி. கேட்டுங்க, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தா அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகும்? இப்போவும் பார்க்குறோம் பாருங்கள், செல்ஃபோனில் அவங்களே நினச்சி பேசுகிறாங்க, அவங்களே அவங்களோட ஃபோட்டோவை அனுப்புகிறாங்க. தெரிஞ்சுட்டு அந்த பையன் ஏமாற்றிட்டான உடனே ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, தற்கொலை வரைக்கும் போகிறாங்க. அதுதான் தப்பு. ஒரு பெண்ணு அப்போ 65 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஜெயகாந்தன் சார் எப்படி ஒரு பெண் உருவாகணும்னு நினச்சிருந்தாருன்னா இந்த கங்கா கேரக்டரை இப்படி தூக்கி நிறுத்தியிருப்பாருன்னு நீங்கள் நினச்சி பாருங்க. அசரலை. அவ்வளோ அசிங்கப்பட்ட பிறகும் இருப்பாங்களா? என்ன மற்ற பெண்களாக இருந்தால், நம்மளாவே இருந்தாலும் கூட, எனக்கெல்லாம் அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தா கூட இந்த மாதிரி சாகணும்னு தான் தோணும். அப்படியே அழுதாலே ஒழிய, உக்கி உருகுனாலே ஒழிய, மரணம் பற்றியோ தன்னை பற்றி மட்டமாகவே நினைக்கல. அவள் நெருப்பு தான் கங்கா. அவள் என்ன பண்ணிட்டா, சரின்னு இதெல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டா. படிப்பை விடலை. அவங்க அம்மா அவமானப்படுத்திக்கிட்டே படிக்கக்கூடாது, இந்த அசிங்கம் நடந்து போச்சுன்னு சொல்கிறா. அண்ணன், அது அவன் வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு உபயோகம் இல்லாத ஒரு கதாபாத்திரம். அண்ணன் பொண்டாட்டி தினமும் ஏச்சு பேச்சு, சாப்பாட்டுலேருந்து எல்லாத்துக்கும் அவங்க கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் பண்ணுறாங்க. அப்புறம் ஓரளவு இதிலே ரொம்ப அது நீங்கள் படிக்க தெரியும், நீங்கள் படித்தே ஆகணும். அதுவும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் படிக்கணும். பெண்கள் குறிப்பாக இளம் பெண்கள் நிச்சயம் படிக்கணும். அதில் என்ன பண்ணுறான், அவங்க மாமா ஒருத்தர் இருக்கார். இதை வச்சு அவன் இந்த பொண்ணு எல்லாத்துக்கும் சம்மதிப்பான்னு நினச்சி அவர் அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி அவள்கிட்ட அணுகுவார். அவள் மதிக்க மாட்டா. எல்லாம் முடித்து வேலையெல்லாம் பார்க்குறா. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அவரை பழையபடி அவள் அந்த பொண்ணு சந்திக்கிறா. இவளுக்கும் கிட்டத்தட்ட நடத்துகிற வயசு வந்துருச்சு. அவர் இன்னும் கொஞ்சம் பெரியவர் ஆயிட்டார். எப்படியோ தொடர்பு கண்டுபிடிச்சி, எனக்கு அது ரொம்ப நாள் ஆனதுனால எந்த விதமாக தொடர்பு வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா லெட்ரு ஃபோன் கிடையாது அந்த காலத்தில். பேசி இந்த மாதிரி இன்னாருன்னு சொன்னோன்னே அவர், ஆஹா நம்ம ஒரு அந்த பொண்ணை கெடுத்துட்டோமேனு அவர் ரொம்ப ஈஸி. அவருக்கு இது சாதாரணமாக நடக்கும்னு நினைக்கிறேன். அவர் பணக்காரர், 60 வருஷத்துக்கு முன்னாடி கார் வச்சிருந்தாருன்னா பணக்காரராக தானே இருப்பார். அவர் என்ன பண்ணிட்டாரு, பார்க்கணுன்னொன்னே சந்திக்கணும்னு இவ சொல்கிறா. தனியாக ஒரு இடத்துல அந்த காரோட வந்து நிற்கிறாரு. இவ போகிறா. அந்த காட்சி எனக்கு ஏதாவது ஒரு படத்தில் எடுத்துட மாட்டாங்களா, நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குற அந்த ஒரு காட்சி எனக்கு கட்டாயம் நினப்பு வரும். இவ நிற்கிறா. அவர் என்ன நினச்சிட்டு வர்றாரு, இது நடந்து போச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு நார்மலாக இருப்பா அப்படிங்கிற நினப்பில் வர்றாரு. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. அவர் கல்யாணம் ஆகி குடும்பம் குழந்தையெல்லாம் இருக்குது. இந்த பொண்ணு நின்னோடனே சரி பக்கத்தில் உட்காடுறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் கல்யாணம் ஆச்சான்னு கேட்குறாரு. இல்லைன்னா உடனே அந்த ஆண் மனதில் பாருங்க அந்த பழைய நினப்பு வருது. அப்போ இவ ஃப்ரீயாக தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு இடம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புத்தகத்தில் ஒவ்வொரு இடம் பாதிக்கும். இந்த இடம் எனக்கு அப்படி இன்னமும் மனசுக்குள்ளே துடிக்கும். பழைய நினப்பில் என்ன செய்வார், இவரோட உறவாடலாங்கிற நினப்பில் தொடுவார். விடுவாரா பாருங்க, ஒரு அரை பலார்னு பளிச்சுன்னு இப்போ விடணும் போல இருக்கும் அந்த ஒரு அறை. அதோட அவ கங்கா உயரத்துக்கு போயிடுறா. அவள் பார்வையிலையும் சரி, படிக்கிற நம்ம பார்வையிலையும் சரி, எங்கேயோ போயிடுறா. நான் இப்படி பேர் தான் இருக்குது, இப்படி தான் ஆனேன், ஒன்னால தான் கெட்டேன் அப்படிங்கிற பலவீனமோ பயமோ, எனக்கு வேறு வழி இல்லைங்கிற மாதிரியான சூழ்நிலையோ இல்லை. பலார்னு விடுறா. நான் கெட்டவ தான், இருந்தாலும் நான் அப்படி இல்லை, ஏன் நான் நெருப்புடாங்கன்னு சொல்கிற மாதிரி. அது நீங்கள் படிக்கணும், கட்டாயம் படிக்கிறவங்களுக்கு இன்னும் அது தோணும். இதெல்லாம் முடிச்சிட்றா. அவங்க வீட்டோட பழக ஆரம்பிக்கிறா, குழந்தைங்களோட பழக ஆரம்பிக்கிறா. இதில் அவளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, வேலை கிடச்சிருது. நெருப்பாகவே இருக்கா, தனியாக இருக்கா, நடுத்தர வயதையும் தாண்டிடுறா. நிறைய பேர் இவள்கிட்ட தப்பான முறையில் பேசுகிறாங்க, அணுகுறாங்க, எல்லாரையும் அப்படியே ஒதுக்கி விட்டுறா. மதுப்பழக்கம் கூட இவளுக்கு வந்துடுது. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி
ஒரு பெண்ணை மதுப்பழக்கத்தோட காட்ட முடியும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் எழுத்தாளரை நம்ம ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும். அப்படி மனசு நிறைஞ்சு இருக்காரு அவர். வாழ்க்கையில் ஒரு தரமாவது அவரை பார்த்துருவோன்னு நினச்சேன். ஒரு தரம் நுங்கம்பாக்கத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு, சார் உங்கள் கங்கா எனக்குள்ளே இருக்கா சார்னு ஒரு வார்த்தை சொல்லுவோன்னு நினச்சேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுவேன். அப்போ பணக்கார பழக்கம் கிடச்சிருது, லேடிஸ் கிளப்பு இந்த மாதிரியான இதெல்லாம் சொல்கிறா. அண்ணன் வருமானம் இல்லாமல் இன்னமும் வெட்டியாக தான் இருக்கான். அண்ணன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறா, அம்மாவுக்கு உதவி செய்கிறா, மருத்துவ செலவு பண்ணுறா. எல்லாரும் இவ சாப்பாட்டில் இவ வருமானத்திலே சாப்பிட்றாங்க. இருந்தாலும் இவளை மட்டமாக தான் நினைக்கிறாங்க. நீ ஒரு கெட்டவங்கிற மாதிரியான போர்வையை. இவ அதை பற்றி கவலை இல்லை. இந்த காலத்து பெண்களுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு பாலின வர்க்கத்தில் கூட பாருங்க, பாலின பலாத்காரங்கிறோம். பாலியல் பலாத்காரத்தை செஞ்சு அந்த ஆண் மிருகத்தை முகத்தை காட்டுறோம், இன்னார் தான் காட்டுறோம். இந்த பொண்ணு அறியாம இவ உடல் பலகீனத்தினால பாதிக்கப்பட்ட இவளை முகத்தை மறைக்கிறோம். அது ஏன்? என்ன இப்போ நானாக இருந்தாலுமே அப்படித்தான் செய்வேனா என்னன்னு தெரியல. எனக்கு அது ஒரு பெரிய கேள்வி. ஏன் அவனுக்கு ஒரு எதிர்காலம் வேலைன்னு கிடைக்கும் போது, கல்யாணம்னு அவனுக்கு ஒன்று ஆகும்போது இந்த பொண்ணுக்கு ஆகாதா? அதே தான் அந்த கங்கா. இத்தனை வருஷம் கழிச்சும் அப்போவே அவர் நினச்சி பார்த்துருக்க வருவாங்க, நான் கெட்டவ தான், ஒரு சமயத்தில் கெட்டு போனேன் தான், அதுக்காக என்னை யாரும் நெருங்க முடியாதாங்கிற மாதிரி அப்படியே கொண்டு போவார் கதையை. சில நேரங்களில் சில மனிதர்கள் படித்தவங்க கங்கை எங்கே போகிறாள்னு ஒரு பாட்டு இருக்குது, அதையும் கட்டாயம் படித்தா தான் இது நிறைவு பெறும். எப்படின்னா இவங்க எல்லாருக்கும் வயசாயிருச்சு, குடும்பம் இது எல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். படிக்கும்போது புரியும். நல்ல நண்பர்களாக, கண்ணியமான கௌரவமான நண்பர்களாக இவங்க 2 பேரும் பழகுறாங்க. காசிக்கு கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்கிறத 2 பேரும் போகிறாங்க. வயது முதிர்ச்சி தள்ளாரமாக 2 பேருக்குமே தள்ளாடுதல் வருது தானே. அவங்க வந்துடுறாங்க, தங்குறாங்க ஒரு இடத்துல. ஒரு இடத்துல கூட அந்த ஒரு அரைச்சதுக்கப்புறம் அவர் அந்த கங்காவை ஒரு புனிதவதியாக தான் பார்க்குறாரு. அவளும் உண்மையாக நெருப்பாக தான் இருக்கா. அவள்கிட்ட உள்ள உண்மை அவளோட கோபத்தை உயர்த்துது, அவளோட நெறிகளை உணர்த்துது. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு உண்மை இருக்கணும். அந்த உண்மைக்கு நம்ம நம்பிக்கை தரணும். பவர் இருக்குன்னு நம்பணும். நம்மளே ஒரு தடுமாறி விழுந்துட்டோம்னா, ஐயோ நம்மளே கூனி குறுகணும்னா நம்மளோட பவரை அதுவே குறைச்சிரும். இனி ஜெயகாந்தன் அந்த தடுமாறின பெண்ணையும் தூக்கி உயர்த்தியிருக்காரு. அந்த உயர்வு கடைசி வரையும் பழிச்சிருக்கு. அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. காசியில் கங்கை ஓடுது, குளிக்க போகிறாங்க. பேசிக்கிட்டு ரொம்ப ஆசையாக கங்கை நீராடுதல் தான் எல்லாருக்கும் பிடிக்குமே அப்படின்ட்டு கூட்டிக்கிட்டு போகிறாரு. போயிட்டு வருவோங்கிற நினைப்பில் தான் போகிறாங்க 2 பேரும். போய் குளிச்சுக்கிட்டு இருக்கிற போகையில் அவளுக்கு என்ன பண்ணுறா, கங்கா படியில் கால் வைக்கிறா. மேலே அவர் நிற்கிறாரு. குளிக்க போகிறவ தடுமாறி விழுகிறவ சரி வந்துருவாள்னு நினைக்கிறாரு. அப்போ எவ்வளவு நெருக்கமாக பழகி எப்படி ஒரு உறுதியான நட்பு இருந்திருக்கும், அவங்களுக்குள்ள அன்பும் இருந்திருக்கும். அவள் அந்த கங்கை என்ன பண்ணுறா, கங்கைக்குள்ள கங்கா மூழ்கிட்டா. அதை இவரால் நம்ப முடியலை. கை மட்டும் தெரியுது. கங்காங்கிறாரு, அவ்வளோதான். கங்கை எங்கே போகிறாள்னு தான் முடியுது. அதனால் இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துறதுல மீண்டும் ரொம்ப பெருமையை அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நிலையத்துக்கு சொல்லிட்டு, எனக்கு இந்த இணைப்பை ஏற்படுத்த இந்த மரப்பாச்சி இலக்கிய வட்டத்துக்கும் அதோட நிறுவனர் சுனிலுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு, இந்த வாய்ப்பு நான் எப்போவாது சொல்லணுமேன்னு கிடச்ச எனக்கு நினச்ச நினப்பு உண்மைங்கிறதுக்கு இந்த வாய்ப்பு ஒரு உறுதி நம்பிக்கை தருங்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக முடிக்கிறேன். ஒரு 10 பேராவது வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இதுக்கப்புறம் இதுவரையும் படித்தவங்க நிச்சயம் படிச்சிருப்பாங்க, படிக்காதவங்க கூட சில நேரங்களில் சில மனிதர்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களோ ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களோ ஒரு 10 பிள்ளைங்களாவது இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். படிச்சுட்டு 10 எத்தனை பேர் படித்தாலும் ஒரு 2 பேராவது நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி. வாழ்க வளமுடன். நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியில ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய சில நேரங்களில் சில மனிதர்கள் எனும் புத்தகத்தை பற்றி நம்ம கூட பகிர்ந்துகிட்ட நாராயணி அம்மா அவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு முன்னாடி இவங்களை நம்ம வானொலிக்கு அறிமுகப்படுத்தி வச்ச மரப்பாச்சி இலக்கிய வட்டத்திற்கும் இந்த தருணத்துல நம்ம நன்றியை சொல்லிடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.